கூட்டிகிட்டு போன கூட்டம் என்பதை நான் நேற்று கூட்டிகிட்டு போன கூட்டம். அதுலேயும் லட்சக்கணக்கான பத்திரிகைகளை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அங்கே வந்ததே 30-40 பேருக்குள்ளே தான். எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள். மொத்தத்தில் யார் யார் எவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ எங்கள்கிட்ட புள்ளி விவரமே இருக்குது. கேட்டால் நான் அமைச்சருக்கு கூட கொடுக்க தயார், அவர்கிட்ட கொடுக்க தயார். அதுலேயே பாதி பேர் போயிட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாலே 3 மணி 4 மணிக்கு கூப்பிட்டு வந்து ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு வரவும் பாதி பேர் போயிட்டாங்க. இதுதான் நடந்தது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னப்பா அவர் வந்துட்டு போயிட்டாரு. பொதுக்குழு முடிஞ்சு போச்சு. 3 நாளாக போடப்பட்ட பேரிக்கார்டு வந்து இன்னும் அகற்றலை. இதில் பாருங்கள், ஒரு முதலமைச்சர் வர்றாங்கன்னா போக்குவரத்தை நிப்பாட்டுறது சகசம்தான். என்னப்பா சகசம் தானே. பொதுவாக முதலமைச்சரோ மந்திரியோ வர்றாங்கன்னா நிப்பாட்டுவாங்க. இவருக்காக 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டாங்க. 3 மணி நேரம் நிப்பாட்டினாலே அந்த நடந்து போகிறாங்க கூட்டம் இருக்கும் பாருங்க, அவங்களாச்சும் நின்று பார்ப்பாங்க. அதே கூட்டமாயிரும், பெரிய கூட்டமாயிரும். போக்குவரத்து போகிறோம் நடந்து போகிறவங்களாம் யார் முதலமைச்சர் வராரு சொல்லி நின்று பார்த்துட்டு போவோம். அது கூட யாரும் மதுரையில் நிற்கலை. இதைவாச்சும் முதலமைச்சர் உணர்ந்து, நம்ம முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் நான்லாம் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில் என்னை கேட்டார், உங்கள் தொகுதி முதலமைச்சர் அடிப்படையில் 10 கோரிக்கை கொடுங்கன்னாரு. ஒரு கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேற்றல. ஒன்று கண்ணே கண்ணுண்டு நடராஜ நகரில் மின்மய அமைக்கிற மட்டும் கொடுத்தாரு.